ரகசிய ஒற்றை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பண்றதுக்கு அஞ்சக்கூடிய ஒரு விடயத்தை சீமான் அவர்கள் பண்ணி அதன் மூலமாக வட தமிழ்நாட்டுல திமுகவை வாஷ் அவுட் பண்ணக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறாரு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மள மாதிரியான இளைஞர்கள் பெரிய அளவு சீமானை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, சீமான் அவர்கள் மட்டும்தான் சாத்தியமில்லாத விடயங்களை சாத்தியப்படுத்துவேன் அப்படிங்கறத சொல்றது மட்டும் இல்லாம அதற்கான ஒரு செயல் வடிவத்தையும் கொடுப்பாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இந்திய நாட்டிலேயே எங்கேயும் கிடையாது. அதன் காரணமாக தான் வெறும் 1% இருந்த சீமான் அவர்கள் இப்போ 8% வந்து நிக்கிறாரு. அடுத்து இது 20% இல்ல 30% கூட போகும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்களுடைய கூச்சா இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம், பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் மாதிரி வெறும் அறிக்கையிலேயோ இல்ல பேச்சுகளையோ இல்லாம பல விடயங்களை நடத்தி காட்டுவாரு. அதுக்கு மிக சிறந்த சமீபத்திய உதாரணம் தான் பஞ்சமநில மீட்புக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூக தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் பேரணியை சீமான் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார். அதே மாதிரி அடுத்த ஒரு அதிரடியாக மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில்ல மக்களை வழிபட அரசு அனுமதிக்கலனா நானே விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு பேரறிவிப்பை சீமான் அவர்கள் இன்றைய தினம் செய்திருக்கிறாரு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வன்னியர் மற்றும் பறையர் சமூகத்திற்கு இடையேயான ஒரு பிரச்சனையாக திமுக ஆட்சி காலத்துல நீர்பூத்த நெருப்பாக இருந்த சூழல்ல இதுல எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாம அந்த கோயிலையே இழுத்து மூடி வைத்திருக்கு திமுக அரசு. ஆனா சீமான் அவர்கள் இப்போ அந்த விடயத்துல அனைத்து சமூக மக்களையும் நான் உள்ள கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்ல திமுகவை வாஷ் அவுட் செய்யக்கூடிய ஒரு விடயமா பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு திமுகவின் பேக் போனா இருக்கக்கூடிய பறையர் சமூக வாக்குகளை தன் பக்கம் மொத்தமாக இருக்கிறதன் மூலமாக திமுக நிலை குலைந்து வட மாவட்டங்கள்ல போறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சோ சீமான் அவர்கள் இந்த விவகாரத்துல தான் சொன்னபடி இதை நடத்தி காட்டிட்டாரு அப்படின்னா நிச்சயமாகவே ஒட்டுமொத்த பறையர் சமூகத்தின் வாக்குகள் முழுமையாக சீமானுக்கு வந்தடையும் அப்படிங்கறதான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான விடயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விடயங்கள். இதுல நம்ம வாயை திறந்துடக்கூடாதுன்னு தான் 99% அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க. அதுலதான் இப்போதைய முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியா இருக்கட்டும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், காங்கிரஸ் உடைய மாநில தலைவரா இருக்கட்டும், இப்ப புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜயா இருக்கட்டும், ஏன் பறைய சமூகத்துக்காகவே கட்சி நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் அப்படின்ட்டு அனைத்து கட்சிகளுமே இதுல அமைதியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா சீமான் அவர்கள் இந்த விவகாரத்துல ஒரு காட்டமான அறிக்கையை இன்றைய தினம் வெளியிட்டு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது வரலாற்றிலேயே யாரும் துணியாத ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. எனக்கு கருத்தியல் அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விடயங்களை செய்வாங்க. ஆனா தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் தனி தில்லு வேணும் அப்படிங்கறது தான் உணர்த்துது. சோ சீமான் அவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான விடயங்களை பேசவும் நடத்தி காட்டவுமே முடியும் அப்படிங்கறத இந்த அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கு அப்படிங்கறதான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுடைய கூச்சா இருக்கு. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல சீமான் அவர்கள் பிற அரசியல் தலைவர்களை விட பல மடங்கு அவருடைய செயல்பாடுகள்ல வேரியேஷனை காட்டி தனக்கான ஒரு ஆதரவு கூட்டத்தை பெரிய அளவு திரட்டிட்டு இருக்கிறாரு. இது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவு அவருடைய வாக்கு வங்கியில பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.